அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக்டர் கமலஹாசன் தமிழ் வழி ஆங்கிலம் மூலமா ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் தேவை, அந்த ஃபார்மேட் என்ன, அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு தான் முதல்ல வந்து ஒரு ஒரு பல்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன், டிசிஎஸ் மாதிரியோ காக்னிசன் மாதிரியோ ரெக்ரூட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டிப்பாக தேவை. எம்பிஏ அதுக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டிப்பாக தேவை. கேட்னு சொல்கிற காமன் அட்மிஷன் டெஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்கிற ஒரு சில பி ஸ்கூல் எம்பிஎஸ், இரண்டாம் தர பி ஸ்கூல் எம்பிஎஸ், ஐஐஎம் இல்லாமல் மற்ற அடுத்த லெவலில் இருக்கிற பி ஸ்கூல் எம்பிஎஸ்க்கும் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் தேவை. இது இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் தேவை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் தேவை. அப்போது இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்றது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது வேலை வாய்ப்புக்கு. ஸோ அதுக்கு நாம் என்னென்ன ஃபார்மேட்டில் படிக்கணும், எந்த இன்ஸ்டியூட் அதுக்கு சிறந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆப்டிடியூட் டெஸ்ட் 3 வகையான பிரிவுகளில் இருக்குது. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் கணிதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத திறனாய்வு செய்கிற ஒரு ஆப்டிடியூட் தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். சம்ஸோ, டைம் மென் அண்ட் ஒர்க்கோ, அல்ஜிப்ரா, வாட் எவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் வெர்பல் எபிலிட்டி. இதில் எந்த அளவுக்கு உங்களோட இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, வெர்பல் எபிலிட்டி எப்படி இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் எப்படி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு எப்படி ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க, அதில் ஆத்தர் என்ன சொல்கிறான்றதை புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் வெர்பல் எபிலிட்டியில் வரும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிப்பாக ஐடி ஜாப்ஸ்க்கு. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் லாஜிக்கல் ரீசனிங் என்னென்னா, கிராஃப்ஸு சார்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த டேட்டாவை வச்சு நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஜாஸ்தி ஆகிருக்கா கம்மியாயிருக்கா, எவ்வளோ ஜாஸ்தி ஆகிருக்கு, எவ்வளோ சதவீதம் ஜாஸ்தி ஆகிருக்கு, இந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் நடக்கும். ஸோ இந்த 3 பிரிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் வெர்பல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய டெஸ்டிங், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, இது இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்மேட் எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா, முதல்ல வந்து வெர்பல் எபிலிட்டி ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேணும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். காம்ப்ரிஹென்ஷன் அதை புரிஞ்சுக்கணும், வெர்பல் எபிலிட்டி, ஒரு சில வேர்ட்ஸு, நியூ வேர்ட்ஸு கற்றுக்கணும், இது ரொம்ப முக்கியம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயும் அப்படி தான். சம்ஸு சால்வ் பண்ணணும், எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் இருக்கும், பட் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, எஸ்பெஷலி கேட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், எப்படி வந்து நீங்கள் டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணீங்க, லாஜிக்கல் ரீசனிங், உங்களோட லாஜிக்கல் ரீசனிங் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 டாட் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு லைன் ஆகுது, அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஆகுது, அப்புறம் 4வது பாக்ஸில் ஒரு குவாட்ரிலேட்டரல் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பற்றின ஒரு பார்வை தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களோட எந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது எதுக்குமே உதவும். உதாரணத்துக்கு கேட்டுக்கு உதவும், மேட் எக்ஸாமுக்கு உதவும், உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உதவும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உதவும், பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமுக்கு உதவும். ஸோ நீங்கள் இதை தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட். இதை தயவு செஞ்சு நம்ம தமிழ் மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மாணவர்களில் வேலைக்கு விண்ணப்பிக்கிற யாராக இருந்தாலும். இதில் ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ் ரொம்ப கை தேர்ந்து இருக்காங்க. இப்போ நம்மளா படிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு சிலது நமக்கு வந்து டச் விட்டு போயிருக்கும். கண்டிப்பாக ஒரு கோச்சிங் வேணும். ரேஸ் கோச்சிங் மாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10-11,000 ஃபீஸ். குறிப்பாக வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸ் அணுகலாம், இல்லை கரஸ்பாண்டன்ஸ்லையும் பண்ணலாம். ஐஎம்எஸ்ன்னு சொல்லி கேட்டுக்காக தனியாக பிரத்யேகமாக அவங்க வந்து
கொஸ்டின் பேப்பர் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸும் அனுப்புகிறாங்க. அதுவும் நாம் விண்ணப்பிக்கலாம். ஐஎம்எஸ்னு கூகுளில் போட்டுட்டு கேட் ப்ரிப்பரேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் வரும். அதேமாரி ரேஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டாலும் அந்த தகவல் வரும். ஸோ எய்தர் நேராக போயோ இல்லை தகவல் தொடர்பு மூலமாகவோ கூட நம்ம படிக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஆப்டிடியூடுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று வேலை வாய்ப்புக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு புறம் இருந்தாலும் ரிட்டன் டெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் நல்லா இருந்து, கம்யூனிகேஷன் நல்லா இருந்து, அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஆர் ரவுண்டையும் கிளியர் பண்ணாதான் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஸ்க்ரூட்டினியாவது பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த காணொலி. இப்போ நம்ம இங்கிலீஷில் இதையே விவரிக்கலாம். Good morning all. So we are going to discuss about the importance of aptitude test today. Aptitude tests can be divided into 3 types. One is the quantitative aptitude. The second is the reading comprehension and verbal ability. And third comes the data interpretation and logical reasoning. Quantitative aptitude is a test to understand how strong you are in arithmetics, computations, and your calculations. To what extent you are good in numbers. So that is an indicator of that. Reading comprehension and verbal ability assesses your aptitude in English, your understanding in English, how you are able to grasp paragraphs or comprehensions in English, and how you are able to interpret it, and how you are able to analyze it, and what is your creative skills in giving a particular passage a title and other things. So your understanding capacity in the English language is thoroughly scrutinized. Next comes the data interpretation and logical reasoning, which is very, very important. So you need to check graphs or charts and interpret them and arrive at a conclusion whether there is an increase in production or decrease in population or whatever may be the question. So these 3 formats are inevitable for CAT, that is Common Aptitude Test, MAT, Managerial Aptitude Test or Management Aptitude Test, Tamil Nadu State Government exams, as well as Central Board exams, which means Central Government exams, which means railways, and everything will be covered in this aptitude tests. And government exams predominantly focus on English language, your quantitative aptitude, reasoning and ability, and also descriptive papers, how you are able to write essays and other things for government exams. So they divide into main and preliminary. So your preparation should be to strengthen your English language, to be strong in your basic mathematics, foundation should be very strong, and also how you can analyze data, what extent you are strong in MIS. So these are going to be the indicators for you to succeed in your competitive exams. The advantage is that if you prepare for even CAT, you will be good enough to score a very good mark in your Tamil Nadu State Government exam. So each examination preparation complements each other. So it is very imperative that you cover all these chapters or topics before applying for any job, because today a written exam, your communication skill, and your direct interviews with HR are basic rounds. There is not a single individual who can get into an organization without these 3 rounds. So we need to prepare ourselves, especially Tamil youngsters, because our representation in the government jobs are diminishing day by day, unfortunately, even in the Tamil Nadu state government, which is meant for our own people basically. So we need to buck up, gear up, and prepare accordingly. If you ask me whether you can prepare of your own, you can. However, you would have lost touch. So there are good academies and coaching centers which enable you to strengthen your knowledge in quantitative aptitude, reading comprehension, verbal ability, and data interpretation and logical reasoning. For example, RACE Institute, which is a very good institute for all these aptitude tests. Similarly, if you want to prepare for CAT, Common Aptitude Test, or B School MBAs like IIM, you can take the help of IMS, distance learning,
they charge around 10,000, 30,000 or so, and Raise Institute charges around 11,000, 12,000, including everything, books and everything. So definitely you need to have a footing, or you need to have a support in terms of refreshing your knowledge in all these three sections: quantitative aptitude, the reading comprehension and verbal ability, and data interpretation and logical reasoning, for you to have a competitive edge over others. So that is the motive of this video, to enable all our Tamil youngsters to prepare for the aptitude test. Please do share it with all our uh, Tamil brothers who are preparing vigorously for any aptitude test. நன்றி. அடுத்த வாரம் வேற ஒரு காணொளியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் கமல்ஹாசன், தமிழ் வழி ஆங்கிலம்.